ஹலோ ஆல். இது ஒரு சிம்பிளான பியூட்டிஃபுல்லான ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம். பயங்கரமா ஒரு காமன் மிஸ்டேக் பண்றதுக்கான சான்ஸ் இங்க இருக்கு. இப்போ இதுல புள்ளி மூவ் ஆகுது, ரோப்பும் மூவ் ஆகுறாங்க. ஸோ இதை நான் இனிஷியல் ஃப்ரேம்ல வச்சு ஒர்க் பண்ணிக்கலாம். அந்த பேசிக் தெரிஞ்சா மட்டும்தான் இந்த ஃபார்முலா இந்த ப்ராப்ளமை ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இதை T.B மெத்தட்லேயும் சால்வ் பண்ணலாம். பட் இதுல என்ன மிஸ்டேக் நம்ம அவாய்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். Vp velocity of the புள்ளி is equal to velocity of A plus velocity of B by 2 அப்படின்னு சொல்லலாம். சரியா? சரி, இந்த பாயிண்ட் நான் ஏன்னு வச்சுக்கிறேன், இந்த பாயிண்ட்டை நான் பின்னு வச்சுக்கிறேன். அப்சர்வர் இந்த புள்ளிக்கு மேலே உட்காந்துருக்காரு, அதனால இது நான் இனிஷியல் ஃப்ரேம். இதோட வீடியோவை நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் இந்த இந்த ஃபார்முலா எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு இது பாருங்க. இது தெரியலன்னா செமையா புரியும். ஓகே, வெலாசிட்டி ஆஃப் த புள்ளி எவ்வளவு? 10. இந்த ஏ பாயிண்ட் மூவ் ஆகுதான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் விபிங்கிற ரோப் வந்துட்டு இந்த பாயிண்ட் மூவ் ஆகும் பை 2. கரெக்டா? சரி, 10 இஸ் ஈக்குவல் டு விபி பை 2. அப்போ விபியோட வேல்யூ வந்துட்டு 20 மீட்டர் பர் செகண்ட். சரியா? சரி, இப்படி ப்ரொசீட் பண்ணுறோம், செம்மையாக ப்ரொசீட் பண்ணுறோம். அப்புறம் இந்த பாயிண்ட்டுக்கு வரோம். இது விபினா பசங்க எல்லாரும் என்ன நினைப்பாங்க? இது பி, இது என்ன வெலாசிட்டியோ அதே வெலாசிட்டி தான் இதுவும் நினைப்பாங்க. அப்போ இதுவும் 20 மீட்டர் பர் செகண்ட் போட்டு இதை காம்பவுண்ட் எடுப்பாங்க. அப்போ இது என்ன வரும்? விபி காஸ் 37 வரும். சரியா? இப்படி ப்ரொசீட் பண்ணி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன். பட் இது பயங்கர தப்பு. இப்படி ப்ரொசீட் பண்ண உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னு சொல்லிடுறேன். விபி 20 காஸ் 37 4/5. ஸோ கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 16 வரும். நிறைய பேர் ஆப்ஷனில் இருக்க அந்த 16 டிக் பண்ணிட்டு வருவாங்க. இது பயங்கர தப்பு. எங்க தப்புன்னா, மேத்தமெட்டிக்கலாக எந்த தப்புமே இல்லை, ஃபிசிக்கலாக ஒரு தப்பு, ஃபிசிக்ஸாக ஒரு தப்பு இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த ஆப்ஜெக்டோட ஒரிஜினல் வெலாசிட்டி விபி, கரெக்டா? இதுதான் அவங்களோட ஒரிஜினல் வெலாசிட்டி. அதுல கன்ஸ்ட்ரெயின்ட் ஆகுறது தான் இந்த ரோப்பு. பயங்கர இம்பார்ட்டன்ட், பயங்கர இம்பார்ட்டன்ட். இந்த விபி தான் ஒரிஜினல். அதுல ஒரு பார்ட் தான் இந்த ரோப்போட வெலாசிட்டியை தவிர ரோப்போட வெலாசிட்டியில ஹரிசாண்டலை எடுக்கக்கூடாது. இதுதான் ஒரிஜினல் ஹரிசாண்டல். அதுல கன்ஸ்ட்ரெயின்டு பார்ட் தான் இவங்க. இந்த வார்த்தை நிறைய வீடியோல டீச்சர்ஸ் அதை டீகோட் பண்ணி சொல்றது இல்லை. ஹிந்தியில டைரக்டா வந்துட்டு இதை விபின்னு எடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் இப்படிதான் நிறைய வீடியோஸ்ல இருக்கு, விபின்னு இருக்கும். அப்புறம் இதை டக்குன்னு என்ன பண்ணிடுவாங்கன்னா விபி காஸ் தீட்டான்னு எழுதுவாங்க. பசங்களுக்கு புரிஞ்சிடும். ஆனா இப்ப நான் ஃபர்ஸ்ட் ஒரு மெத்தட்ல போட்டேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ப்ரொசீட் பண்ணா நான் கரெக்டான ஃபார்முலா தான் ப்ரொசீட் பண்றேன், ஐ நோ த ப்ரொசீஜர். ஆனா எனக்கு ஏன் ஆன்சர் 16 வந்து கான்ஃபிடென்ட்டா டிக் அடிச்சுட்டு வரும், நாங்க தப்பா இருக்கும். விபியோட காம்போனண்ட் தான் ரோப்ல போகணும். இப்ப இந்த விபி காஸ் தீட்டா தான் யாரு? நாம கண்டுபிடிச்ச 20 மீட்டர் பர் செகண்ட். அதுதான் இங்க உள்ள வேல்யூ சார். அப்போ விபி காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 20 காஸ் 37. இங்க கொடுத்துருக்காங்க, சம்ல 37 கொடுத்துருக்காங்க. அப்ப விபி இஸ் ஈக்குவல் டு 20 பை காஸ் 37 எவ்வளவு? 4/5. ஸோ 5 மேல போயிடும். 20 இன்ட்டு 5/4 கேன்சல் பண்ணீங்கன்னா ஆன்சர் 25 மீட்டர் பர் செகண்ட். ஸோ இந்த கன்ஸ்ட்ரெயின்டு மோஷன் நம்ம பேசும்போது இந்த வேர்டை விட்டுட்டு காம்பவுண்ட் எடுக்கணும். நானே நிறைய தடவை சொல்லியிருக்கேன், கிவன் ஷுட் பி ட்ரீட்டட் அஸ் ஹைபாட்டனியூஸ் அப்படின்னு. இங்க எதுவுமே கிவன் கிடையாது. ஸோ ஃபைண்டிங்ஸ் தான். அப்படியும் சில கான்செப்ட்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு ஆப்ஜெக்டோட ஒரிஜினல் வெலாசிட்டியிலிருந்து ஒரு போர்ஷன் தான் நம்ம கன்ஸ்ட்ரெயின்ட்னு சொல்லணுமே தவிர அந்த வெலாசிட்டியில இருந்து இவங்கள ஒரு பார்ட்டா ஒரு நாளும் எடுத்துக்க கூடாது. கன்ஸ்ட்ரெயின்டு மோஷன்ல நிறைய பேர் மேத்தமெட்டிக்கலா சூப்பரா ப்ரொசீட் பண்ணிட்டு ஆன்சர் தப்பா வருது. திஸ் இஸ் த ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். தேங்க்யூ, கீப் ஆன் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.